அன்பான நேயர்களே, காலை வணக்கம். ஆய கலைகள் 64 ஏய உணவிக்கும் என் நம்மை தூய உருப்பழிந்து போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பழிந்து வாராதிடர். பழிய நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ் போன் தாமரை போர்க்கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. கல்லாலில் உடையமந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்லிமை உலகம் அரும்பி தரும்பி ஆனந்தமாகி சுரும்பி கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும்பி தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. அன்பான நேயர்களே, இன்று மாசி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம் என்று சொல்வது. இன்று திருதியை தேதி இரவு 10:24 வரை இருக்கு. பின்னால் திருதியை தேதி பூர நட்சத்திரம் இரவு 11:45 வரை இருக்கு. அதுக்கு பின்னாடி உத்தர நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரம் சித்த யோகங்கள் நன்றாக சிறப்பாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை எப்போவுமே ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, குளிகன் 7:30 முதல் 9 வரை. வெள்ளிக்கிழமை சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்கு, ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்று கிரகங்கள் எப்படி இருக்குன்னா, கும்பத்தில் சூரியன் இருக்காரு. மாசி மாதம்னா நேற்றே வந்துட்டாரு சூரியன் கும்பத்துக்கு. அதில் சூரியன் இருக்காரு. சந்திரன் சிம்மத்தில் இருக்கார். அதாவது இந்த உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மத்தில் இருப்பார். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். புதன் கும்பத்தில் இருக்காங்க. கும்பத்தில் புதன், சனி, சூரியன் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. குரு ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கார். ராகு, சனி பகவான் அதெல்லாம் இருக்கார் கும்பத்தில். ராகு மீனத்தில் இருக்குது, கேது கன்னியில் இருக்குது. இதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது, மேஷ ராசிக்கு இந்த நாடு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமேனால், மேஷ ராசிக்கு இன்று குரு 2ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் அதிபதி 5ல் இருக்காரு சந்திரன். அது நல்லது தான். ஆனால் வளர்வழி சந்திரன் தான், அதனால் ஒன்றும் கெடுதல் கிடையாது. 4ஆம் அதிபதி 5ல் இருப்பது நல்லது. மேஷ ராசிக்கு சனி பகவான் 11ல் இருக்காரு, அதுவும் நன்மை தான். சூரியனும் 11ல் இருக்காரு, அதுவும் நன்மை தான். அதனால் மேஷராசிக்கு இந்த நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்கள், உங்களுக்கு ஜென்ம குரு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலம்தான் இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சி வரை உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் பங்குனி மாதம் பிறந்த உடனே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ரிஷபராசிக்கு ராகு 11, சனி 10, தொழிற்சாலம் நன்றாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அது ஒரு நல்ல பலன் தரும். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்கள, உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்குது. அது ராசியில் செவ்வாய் இருந்தால் உடம்பு படுத்துன்னு சொல்கிறது. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு 12ஆம் இடத்துல இருக்கார். இவர் தேவையில்லாமல் என்ன தேவையான செலவுகளை ஏற்படுத்தி விடுவார். ஆனால் ராகுவான் 10ல் இருக்கார். 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் நன்றாக இருக்கும். தொழில் நன்றாக இருந்து வருமானம் வந்தால் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பான நேயர்களை, உங்களுக்கு இப்பொழுது நல்ல நாள். ஆனால் விரயம், சுப விரயம் நடக்கும். நல்ல விரயங்களாக பண்ணுங்க, நல்லது. அன்பான கடகராசி என்பவர்களை, உங்களுக்கு இந்த உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்களாக அவங்களுக்கு பலமாக இல்லை. குரு நல்ல பலமாக இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல நிறைவு உங்களுக்கு. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன்களை தரும். அவருடைய பார்வையெல்லாம் உங்களுக்கு நல்ல இடத்தை பார்க்கும். அதாவது 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதெல்லாம் குருவுடைய பார்வை சிறப்பாக இருக்கும். அதனால்
கடகராசி என்பவர்களுக்கு இது நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு இந்த நாள் சரியில்லை, உங்களுக்கு எந்த கிரகமும் சரியா இல்லை, ரொம்ப பார்த்து கரெக்டாக நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அதாவது நல்லதே நடக்கணும், அதாவது தீயது யாருக்குமே நடக்கக்கூடாது, நம்ம கவனமாக நடந்து கொள்ளணும். அதனால் பார்த்து பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. மேலதிகாரிக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அவங்க ஏதாவது கோபமாக சொன்னால் கூட காதில் வாங்கிக்கலாம், போய் தான் போடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதனால் கன்னிராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 6ல், குரு பகவான் 9ல். இது வந்து பெரிய அமைப்பு. செவ்வாய் வந்து 10ல் இருக்காது. தொழிற்சாலை நன்றாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு சனி 6ல் இருப்பது பெரிய அமைப்பு, செவ்வாய் வந்து 10ல் இருப்பது பெரிய அமைப்பு. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். குரு 9ல் இருக்கார், அது ஒரு பெரிய சிறப்பு. கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லா நல்ல காரியங்களும் நடைபெறும். அவர்களுக்கு வரை தக்கபடி, தகுதிக்கு தக்கபடி, சூழ்நிலைக்கு தக்கபடி நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். துளாராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்காரு, ஆனால் ராகு 6ல் இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. 8ஆம் இடத்துல குரு இருக்காரு, 7ஆம் அதிபதி 9ல் இருக்காரு, அது ஒரு பெரிய சிறப்பு. 9ல் செவ்வாய் இருக்கக்கூடாது, ஆனால் களத்திர ஸ்தானாதிபதி போது 9ஆம் இடத்துல இருந்தால் மனைவியால் நன்மைன்னு சொல்றது. அதனால இந்த மாதிரி சூழ்நிலைலாம் உருவாகும். இருந்தாலும் புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதிய முயற்சிகள்லாம் எதுவும் பண்ணாதீங்க, தடைப்படும், விரயமாகும். அன்பான விருச்சிகராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். நல்ல காரியம்னா என்ன, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்க வயசுக்கு தக்கபடி நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், நல்லது நடக்கும். இது வந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை இந்த பலன் இருக்குது. அதுக்கு பிறகு குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதனால் ஜாக்கிரதையாக அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிக்கிடுங்க. அடுத்து தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது உடல்நிலை ஆரோக்கியத்தை கெடுப்பார், தொழிலில் சிரமத்தை கொடுப்பார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனி 3ல் இருக்குது, ராகு 4ல் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல பலன். அதனால் பார்த்து 6 சுக்கிரன் உச்சம் பெற்று 4ல் இருக்கார். அதனால் கண்டிப்பாக உடல்நிலையில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. இன்னும் ஒரு 18 மாதங்கள் இருக்குது அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு. அதனால் அந்த 7.5 சனி முடிய நேரம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் எல்லாம் மெதுவாக போங்க, எல்லாத்தையும் கொண்டு வேகமாக போகாதீங்க. 2 சக்கர வாகனத்தில் போனீங்கன்னா 40க்கு மேலே போகாதீங்க, 4 சக்கர வாகனத்தில் போனீங்கன்னா 80க்கு மேலே போகாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நடந்து விடாமே ஓரமாக பார்த்து போங்க, நல்லது. ஏன்னா ஏழை கழிவு நேரத்தில் ஏதாவது வம்பு எடுத்து விட்டுருவாங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். ராகு பகவான் 3ல் இருக்கார். பயப்படாதீங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். நாம் கவனமாக நடந்து கொண்டோம்னா வருகின்ற சிரமங்களை தவிர்த்து கொள்ளலாம். அன்பான கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ஜென்மஜனி நடக்குது, உங்களுக்கு எந்த கிரகமும் சரியில்லை. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கவனமாக நடத்துங்கள். குரு பயிற்சி வரையும் உங்களுக்கு நேரங்கள் சரியில்லை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும். குரு 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு, அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களே உங்களுக்கு நேரம் தெரியல, ஆனால் உங்களுக்கு வந்து குரு பார்வை பிரமாதமாக இருக்குது. குருவுடைய பார்வை வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, அது ஒரு நல்ல அமைப்பு. அதனால் 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது நல்லது. அதனால் கற்றாருக்கும் காரியங்கள் நடைபெறும். அதனால் மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது. கவனமாக பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள், எள்ளு தீபம் ஏற்றுங்கள். காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு எள்ளு எண்ணெய் முடிஞ்சுன்னா வச்சு எள்ளு பொடி பண்ணி வச்சுருந்து அதை சாத்தில் கலந்து அதை காக்காய்க்கு கொண்டு வைங்க. பன்னி பாத்திரம் கிடச்சுன்னா அதனால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அன்பான நேயர்களை, நமக்கு வந்து இறை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சிறந்தது இறை வழிபாடு. அதை நம்ம செய்வது வந்தோமையானால் அந்த எவ்வளவுடைய இடர்களும், அதாவது நம்ம வந்து முன்னோர்களுடைய வழிபாடு, இறை வழிபாடு, இதை நம்ம அனுதினமும் நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து பெரியவங்களை ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம மற்ற காரியங்களை தொடங்குறது. அவங்க இல்லைன்னா அவங்களுடைய புகைப்படங்கள் இருந்துன்னா அதுக்கு ஏதாவது 2 புஷ்பங்கள் எடுத்து சாத்திட்டு அவங்கள நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம காரியத்தை தொடங்கினோம்னா நிச்சயமாக அந்த ஆன்மா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் அந்த முன்னோருடைய வழிபாடு என்பது சொல்வது. அது நேற்று அந்த முன்னோருடைய வழிபாடை பற்றி பேசினேன். இன்று குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு என்பது, குலதெய்வம் என்றால் என்ன? நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம்.
இது காலம் காலமாக நமக்கு குலதெய்வம். காலம் காலமாக என்றால் என்ன? நம்ம தலைமுறை எத்தனை தலைமுறை ஓடுதோ அத்தனை தலைமுறைக்கு நமக்கு இதுதான் குலதெய்வம் அப்படின்னு நமக்கு பெரியவங்க வச்சிருக்காங்க. அது மாதிரி அந்த தெய்வம் நமக்கு தலைமாடு காக்கிற தெய்வம்னு சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லுவாங்க. அதனால அந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். வீட்டில் பெண்கள் தீபம் ஏற்றுகின்ற பொழுது அந்த குலதெய்வத்தை நினைத்துட்டு தான், அதை சொல்லிட்டு தான் அந்த தீபத்தை ஏற்றணும், மற்ற எதையும் நினைக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன மந்திரம் சொல்லணும்னாலும் கூட விளக்கேற்றிட்டு மந்திரத்தை சொல்லுவாங்க. அதனால நமக்கு என்னுடைய மந்திரம் என்னன்னு கேட்டால் குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை மனவார நம்ம பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமா எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் நம்மளை தாங்கி விட்டோம். அதனால இந்த குலதெய்வ வழிபாடு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போகணும் அப்படியாங்க. குலதெய்வம் கோயில் ரொம்ப தள்ளி இருக்கு, வருஷத்துக்கு ஒன்று போவோம். வீட்டிலேயே வச்சு இல்லத்திலேயே அந்த குலதெய்வத்தை வச்சு நம்ம சாமி விட்டு வரலாமா இல்லையா? தீபம் ஏற்றுக்கின்ற பொழுது அந்த குலதெய்வத்தை நினைச்சு தீபம் ஏற்றலாமா இல்லையா? எது பண்ணாலும் அந்த குலதெய்வத்தை நினைச்சு தான் நம்ம பண்ணணும். அதனால இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு இதில் இந்த குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு ரெண்டு இருக்குது. ஒருத்தருக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம் ஒன்று இருக்குது, அதை மாற்ற முடியாது. அதனால என்ன நம்ம இருந்தாலும் ஒரு இஷ்ட தேவதா அனுகூலக சித்தத்தம், இந்த அர்ச்சனை பண்ணி சங்கல்பம் பண்ணுற போது குலதேவதா அனுகூலக சித்தத்தம், இஷ்ட தேவதா அனுகூலக சித்தத்தம், கிராம தேவதா அனுகூலக சித்தத்தம். இந்த கிராமத்தில் இருக்கின்ற தெய்வங்களும் நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அந்த கிராமத்தை காக்கக்கூடிய தெய்வங்கள். கிராம தெய்வம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா ஐயனார் கோயில் இருக்கும், அது கிராம தெய்வம். கருப்பர் கோயில் இருக்கும், அது கிராம தெய்வம். மாரியம்மன் கோயில் இருக்கும், அது கிராம தெய்வம். இது 3 கிராமத்துக்கு பொதுவான தெய்வம். இந்த தெய்வங்கள் ஊருக்கு ஓரத்தில் தான் இருக்கும், கம்மாக்கரை அந்த ஓரத்தில், ஏன்னா ஊருக்குள்ளே இருக்காது. அப்படின்னால இது தள்ளித்தான் இருக்கும். அதனால நம்ம அவங்களுக்கு அவங்க இந்த கிராமத்தை காவந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கிராமத்துக்குள்ள வர கட்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து உள்ள யாரையும் வர விடாமல் பாதுகாக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த கிராம தெய்வம்னு பேர் இருக்கு. அந்த கிராம தெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த கிராம தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப, அதுதான் கிராம தேவதா அனுகூலக சித்தத்தம். இஷ்ட தேவதா அப்படின்னா ஒருத்தருக்கு ஐயப்பன் கோயிலுக்கு ரொம்ப இஷ்டம், தொடர்ந்து விடாமல் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்காங்க, 40 வருஷம் 50 வருஷம் அப்படி போயிட்டு இருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு. அதாவது அவங்க பண்டிகையில் குழந்தைகளும் கூட்டிகிட்டு போகிறாங்க, சின்ன குழந்தைகளை கூட கூட்டிகிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய இஷ்டம். அதுக்கு அந்த ஐயப்பன் அருள் பாரிக்கிறார். அது மாதிரி இஷ்ட தேவதா. அதே மாதிரி பழனிக்கு போகிறாங்க, முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் இங்கேருந்து பழனிக்கு நடந்தே போகிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு பெருவழி பாதையில் போனால் 40 மைல் நடக்கணுங்கிறாங்க, குறுக்கு வழி பாதைன்னா 7 மைலுக்கா போகுங்கிறாங்க. ஆனால் பழனிக்கு இங்கேருந்தே நடந்தே போகிறாங்க. அது பெரிய கஷ்டம் பாருங்க, எவ்வளோ தூரம். அதனால் இந்த பழனிக்கு நடந்து போகலாம் ரொம்ப சிரமம். நடந்து போனால் தான் அந்த சிரமங்கள் தெரியும். நான் ஒரு 3 ஆண்டுகள் பழனிக்கு நடந்து போயிருக்கிறேன். அது பரமக்குடி பக்கத்துலேருந்து நான் காலகிராமங்கிற ஊர்லேருந்து நடந்து போயிருக்கேன். அதனால் 3 ஆண்டுகள். ஆனால் ஒன்றும் தெரியல, கஷ்டங்கள் தெரியலை. அதனால் ஏதோ நல்லா நன்றாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது அந்த பயணங்கள்லாம். அதாவது என்ன, அந்த முருகனுடைய நாமங்களை அரோரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா என்று சொல்லி போகிற இடங்களுக்கு கூட அன்னதானங்கள் நிறைய கொடுப்பாங்க. தாகத்துக்கு தண்ணி கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, பானகம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த முருகனுடைய அருள். அது மாதிரி அது ஒருத்தருக்கு பிடிக்கும். அது மாதிரி சக்தி வழிபாடு சமயபுரத்தால் இருக்கா பாருங்க. நம்ம போக்குவரத்தில் வர்ற போது பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் சமயபுரத்து மாரியம்மனுக்கு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. திருச்சி பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தில் நிறைய திருச்சியை தாண்டி கூட நடந்து வர்றாங்க. அதனால சமயபுரத்து மாரியம்மன் மேலே ரொம்ப இஷ்டம். அதனால அவங்க பாதை இப்படியெல்லாம், அதுக்கு பேர் இஷ்ட தேவதம்னு பேர். இதையெல்லாம் தாண்டி குலதெய்வம். இந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு காலகட்டத்தில் அந்த குலதெய்வ சன்னதியில் போய் தான் பேர் வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அதாவது முதல்ல அந்த குழந்தைக்கு 11ஆம் நாள் புண்ணியானம் பண்ணுற போது நாமதேயம் சொல்கிறது, தொட்டியில் போட்டு நாமதேயம் வைக்கிறது. இந்த நாமதேயம் எப்படி வைக்கிறதுனா, மாமனுடைய மடியில் வச்சு தான் அந்த நாமதேயம், மாமன் தான் அதுக்கு இந்த காதில் பேரை சொல்கிறதுன்னு ஒரு பழக்கம்லாம் உண்டு. அதெல்லாம் இப்போ கிடையாது, எல்லாம் அவங்க சௌரியத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அதனால் அந்த 1 வயசு முடிஞ்சவொடனே குலதெய்வத்துக்கு கொண்டு போகிறது. அங்கே சாமி அந்த பேரை சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும்னா நம்முடைய மூதாதைய பேர் தான் சொல்லுவோம்.
ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நம்ம குடும்பத்தில் உள்ள பேர் கூட அந்த குலதெய்வத்துக்கு தெரியும். அதனால் அவங்கள வந்து கூப்பிடும், இந்த பேரை வைக்கிறேன்டாராம் அப்படின்னு. பெண்ணாக இருந்தால் இவ பேரை வைக்கிறேன்டாராம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி முப்பாட்டி இப்படியெல்லாம் பேர்களை வைக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு பழக்கங்கள் உண்டு. அதெல்லாம் மாறி போச்சு. அந்த பழக்கங்கள்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் கோவிலில் நான் வந்து இப்போ என் குழந்தைகளுக்கெல்லாம் கூட நான் கோயிலில் கொண்டு தான் பேர் வச்சுருக்கேன். சுவாமி வந்து தான் அவரோட பேர் சொல்லுது. அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதனால் இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. அதெல்லாம் யாருமே இப்போ பேரெல்லாம் வாய்ப்புகள் நுழைய முடியல. என்னென்னமோ இஷ்யூ பூச்செல்லாம் பேர் வைக்கிறாங்க, முன்னோருடைய பேரை வைக்க மாட்டேங்கிறாங்க, தாத்தா பாட்டி பேரெல்லாம் வேண்டாங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது நமக்கு ரொம்ப சிறந்தது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெல்லாமோ போகிறாங்க, ஆனால் குலதெய்வத்துக்கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுவதற்கு அவங்களுக்கு ஏனோ மனம் வரவில்லை. என்ன காரணம்னு தெரியல. நிறைய எந்த ஊருக்கு போனான்னு நீ எத்தனை முறை வேணாலும் காசிக்கு போவோம், ராமேஸ்வரம் எத்தனை முறை வேணாலும் போவோம், எல்லாம் போவோம். ஆனால் குலதெய்வத்தை நம்ம விடாமல் பிரார்த்தனை செய்யலைன்னா நமக்கு ஒரு பலனும் கிடைக்காது. இதெல்லாம் தாண்டி நான் ஒரு கருத்து சொல்கிறேன். உள்ளூரில் இருக்கிற கோவிலை நம்ம கவனிக்கணும். அதை கவனிக்கலைன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை. உள்ளூரில் கோயிலை இட்டு போட்டு விட்டு நம்ம 1000 முறை காட்சிக்கு போனால் என்ன புண்ணியம் உண்டு இருக்குது, அதெல்லாம் பலன் தராது. அன்னதானங்கள் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உள்ளூரில் இருக்கிற கோவில் ஆலயத்தை வந்து விளக்கறியணும், பூஜை நடக்கணும். இதெல்லாம் நம்மளால் புரிஞ்ச பண்ணிருந்தோம்னா எல்லா இடத்துக்கும் போன மாதிரி பலன்கள் உண்டு. அப்படிலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அன்பான நேயர்களை நாம் வந்து முதல்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்தது. அடுத்து முன்னோர்களுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப சிறந்தது. அந்த முன்னோர்களுடைய வழிபாடுல அது எத்தனையோ விதங்கள் இருக்கிறது. அதாவது முன்னோருடைய வழிபாடு சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை, தம்பதிகள் பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தம்பதி பூஜை அப்படின்னா அது வந்து முக்கியமானது. எல்லாருக்கும் கணவன் மனைவிக்கு சுமங்கலியாக உள்ளவங்களை கூப்பிட்டு பெரியவங்களை வந்து பூஜை பண்ணுறது. பிரம்மச்சாரி பூஜைன்னா நம்ம குடும்பத்தில் யாராவது பூணல் போட்டு கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி இந்த பிரம்மச்சாரி பூஜை பண்ணுறது. கன்னியா பூஜைன்னா சின்ன குழந்தை நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்துருந்தால் அவங்களுக்கு வந்து கன்னி பூஜை பண்ணுறது. சுமங்கலிகள் இறந்துருந்தால் சுமங்கலி பிரார்த்தனை, சுமங்கலிகளுக்கு பூஜை பண்ணுறது. இப்படியெல்லாம் நம்ம பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் எதையுமே பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முறையாக பண்ணணும். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் நம்முடைய உறவினர்கள். அதில் இந்த உறவு என்பது என்னன்னு கேட்டால் 7 தலைமுறைக்கு நமக்கு இரத்த தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்தத்தினுடைய அணுக்களுடைய தொடர்பு 7 தலைமுறைக்கு நமக்கு இருக்குது. அதனால் இந்த 7 தலைமுறையில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ரத்தம்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உருவ ஒற்றுமையில் கூட ஒரே மாதிரி இருக்கும்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு பேர் பங்காளிகள்னு பேர். அந்த மாதிரி உறவுகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அன்பான நேயர்களை நம்ம வந்து இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் இந்த குலதெய்வ வழிபாட்டில் பங்காளியெல்லாம் சேர்ந்து கும்பிடுறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தது. அதெல்லாம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் போகும்போது எல்லாருமா சேர்ந்து தான் போய் கும்பிடுறது. இப்போ அவங்க சௌரியத்துக்கு போனாங்கன்னா இவங்க பூரத்தையும் சேர்ந்து ஒன்றா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்கில் இருக்காங்க. அதனால அவரெல்லாம் பக்கத்தில் இல்லை. அதனால் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு காலத்தோடு நம்மளும் நடந்துக்கணும். பங்காளிலாம் வந்து போகணுன்னா போகவே முடியாது. அப்படிங்கிறனால ஒரு காலகட்டங்கள்லாம் இருக்குது. முன்னாடி அந்த மாதிரி நடந்தது. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ளவங்களாவது உள்ளூரில் யாராவது அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்களையாவது கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் நல்லது, தனித்து போகிறத விட. அந்த மாதிரிலாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை நம்ம குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இது நமக்கு வந்து இப்போ கிராம தெய்வ வழிபாடு கிராமங்களிலும் சரி, நகரங்களில் என்னைய கிராம தெய்வ வழிபாடு. இப்போ நம்ம குடியிருக்கோம், நம்ம குடியிருக்கிற பக்கத்தில் அடுத்த ஏதோ ஒரு கோவில் இருக்குது, அது கிராமம் தானே, அது நம்ம ஏரியா தானே. அப்போ அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது. ஏதோ ஒரு கோயில் இருக்குது, என்ன கோயிலுங்கிறதுலாம் இல்லை. பெருமாள் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் இருக்குது, ஐயனார் கோயில் இருக்குது. எந்த கோயிலாக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம போய் அங்கே நம்ம ஏரியாவில் ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்தை வணங்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு கருத்து இருக்குது. அது மாதிரி முன்னோருடைய வழிபாடு நமக்கு ரொம்ப நல்ல, முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப வேணும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்குமே ஆனால் நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும்
இடர்பாடுகள் நிறையா வந்தாலும் எல்லாத்தையும் அவங்க நமக்கு விலக்கி நமக்கு நல்லருள் செய்வார். அதனால் எல்லா அன்பர்களும் ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் எல்லாரும் நமக்கு குலதெய்வ வழிபாடும் முன்னோருடைய வழிபாடும் செய்து எல்லாரும் நலம் பெற வேண்டும், நல்லருள் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.